வணக்கம் நண்பர்களே. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏத்துக்கிறதுக்குள்ள ஒவ்வொரு கேபினெட் ஒவ்வொரு பொறுப்புல இருக்கிறவங்க முக்கியமானவங்களை நியமிச்சுட்டு வந்துகிட்டே இருக்காரு டெய்லியுமே. இதுக்கு முன்னாடி எப்படி விவேக் ராமசாமிக்கும் இலன் மஸ்க்கும் முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா ரொம்ப ஒரு முக்கியமான பொறுப்புல இந்தியாவை ஆதரிக்கிற ஒருத்தருக்கு கொடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு விட்டுருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி ஜோ பைடனா இருக்கட்டும் இல்ல கமலா ஹாரிஸா இருக்கட்டும், அவர்னால எதிர்க்கப்பட்ட ஒருத்தங்க, அதுவும் இவங்களுக்கும் பயங்கரவாதிக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு குற்றம் சுமத்தின ஒருத்தங்களை இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் யுஎஸோட நேஷனல் இன்டெலிஜென்ஸ் டைரக்டரா அறிவிச்சிருக்காங்க. துளசி கபாட் தான். ஸோ இவங்க எப்படி இந்தியாவுக்கு ஆதரவாகவும் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆதரவாகவும் இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்களோட இந்த மாதிரி கரெக்டா தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுவும் ஒவ்வொருத்தரா ஹேண்ட் பிக்கா அதுவும் இந்தியா சென்ட்ரிக்கா ஆன்டி சீனா மைண்ட் செட்ல இருக்கிறவங்களா தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசமும் ஒரு பக்கம் இருக்கு. அதையும் நம்ம சொல்லி ஆகணும். இது மட்டும் இல்ல, ஒரு முடிவுல தான் ட்ரம்ப் இருக்காரு அப்படின்னு நமக்கு தோணுதுங்க. ஏன்னா இவங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டது உண்மையாலே மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ட்ரூ லீடர்ஷிப் காட்டுது அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. ஏன்னா எந்த ஒரு பிரஷர் எந்த ஒரு அழுத்தங்களையும் பொருட்படுத்தாம என்ன மாதிரியான பிரின்சிபல் அவர் வச்சிருக்காரோ, ஸோ என்னதான் எதிர்கட்சிகள் ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டுகள் இவர் மேல வச்சாலும் இவரை தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம்னு இப்ப இந்த இன்டெலிஜென்ஸுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நமக்கு தெரியுது. சோ எப்படி இவங்க டீல் பண்ண போறாங்க, அதுவும் இன்டெலிஜென்ஸ் கேதரிங் போது ஒரு நாடுகளான இந்த இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு. இந்த காலிஸ்தான் பிரிவினவாதிகள் பயங்கரவாதிகள்னால இந்தியாவுக்கு ஒரு கடுமையான ஒரு சவால் இருக்கு. சோ ட்ரம்போட கம்பேக்கு பிறகு இந்த பிரச்சனைகளுக்கு அட்லீஸ்ட் ஒரு தீர்வு பார்க்க முடியுமா, இல்ல இந்த குருபத்வந்த் சிங் பண்ணுவையாவது கொஞ்சம் கட்டுப்படுத்துற மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்ள முடியுமா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ இது எப்படி டீல் பண்ண போறாங்க அப்படின்றது நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இது மட்டும் இல்ல, அடுத்து நம்ம பார்க்க போற ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, கிட்டத்தட்ட தாலிபான்கள் அங்க வந்துட்ட பிறகு, அதாவது ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் மீண்டும் வந்துட்ட பிறகு மிகப்பெரிய குஷியில இருந்த பாகிஸ்தானுக்கு கடுமையான அடி நாளுக்கு நாள் விழுந்துகிட்டு இருக்கு. ஸோ தாலிபான்கள் முழுக்க முழுக்க இப்ப வெறுக்கிற அளவுக்கு இன்னைக்கு பாகிஸ்தான் இறங்கிட்டாங்க. ஏன்னா முழுமையா எல்லா ஆதாரமும் எங்களுக்கு இருக்கு, இவங்க தான் உள்ள ஊடுருவிட்டு இந்த தாக்குதல் பண்ணிட்டு போறாங்கன்ற குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாகிஸ்தான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இதே தானே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க, கிரீஸ் டப்பா வெட்டி எப்படி எட்டி வச்சு அப்படின்ற கேள்விகள் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. சோ இந்த மாதிரியான இப்ப சம்பவங்கள் என்டையரா பாகிஸ்தான்ல மாறிடுச்சு. ஆனா தாலிபான்களோட இந்தியா கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வமா அபிஷியலான ஒரு டிப்ளமேட்டிக் டைஸ் தொடங்கிட்டாங்க அப்படின்ற செய்திகள் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. முந்தானத்து வீடியோல கூட சொன்ன முதல் முறையா நம்மளோட முக்கியமான டிப்ளமேட்டிக் அபிஷியல் டிஃபென்ஸ் இன்ட்ரிம் தாலிபானோட இன்ட்ரிம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சந்திச்சு பேசினார் அப்படின்றதெல்லாம் நான் சொன்னேன். இப்ப ஒரு முக்கியமான ஒரு முடிவு இன்னைக்கு தாலிபான்கள் எடுத்திருக்காங்க. சோ இங்க இந்தியாலேயே கிட்டத்தட்ட 7 வருஷம் படிச்சுட்டு இருந்த இந்த சவுத் ஏசியன் யூனிவர்சிட்டி டெல்லியில இருக்கு. சோ இங்க பிஹெச்டி இன்டர்நேஷனல் லால பிஹெச்டி படிச்ச ஒரு மாணவர், சோ இந்த மாணவரை அப்படியே இந்தியால இருக்கிற இந்த மும்பைல இருக்கிற ஆப்கானிஸ்தான் கன்சுலேட்ல இவரை நாங்க நியமிக்கிறோம், கன்சுலா நியமிக்கிறோம், ஒரு தூதரா நியமிக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு தாலிபான்கள் அறிவிப்பு விட்டுருக்காங்க. சோ இந்த அறிவிப்பு எனக்கு எப்படி தெரியுதுன்னா, ஏதோ ஒரு வகையில தாலிபான்களும் இந்தியாவும் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை தொடங்கிட்டாங்க. சோ இது கிட்டத்தட்ட தொடங்கின மாதிரி தான். சோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியா தரப்புல எந்த ஒரு அபிஷியலான இது கன்ஃபர்மேஷனும் வரல. பட் ஆனா என்ன சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, ஒருவேளை இந்த ப்ரப்போசல் இன்னைக்கு அப்ரூவலுக்கு இந்திய அரசாங்கம் தரப்புல அப்ரூவலுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. இவர் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் இந்தியா தரப்புல வரல அதிகாரப்பூர்வமா. ஒருவேளை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தாலிபான் நியமிச்சு அப்பாயிண்ட் பண்ண ஒருத்தரை அபிஷியல் டிப்ளமேட்டிக்கா அறிவிக்கிறது அப்படின்ற ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப
இப்ப இந்த மாதிரியான முடிவுகள்ன்றது ரொம்ப குரூஷியலா இருக்கும். ஏன்னா இந்தியாவும் தாலிபான்களும் ஒன்றிணைஞ்சிட்டாங்க அப்படின்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, அது வேற மேட்ரு. ஆனா இன்னைக்கு தாலிபான்கள் இந்தியா கிட்ட வராங்கன்னா ஏதோ ஒரு உதவிகள் இருக்கலாம். அதே சமயத்துல இந்த உதவிகளை வச்சு இந்தியா சாதிக்க நினைக்கிற விஷயங்கள், இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரா இருக்கட்டும், பாகிஸ்தானை கவுண்டர் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், இதை வந்து பாசிட்டிவா நம்ம பார்த்தோம்னா இது வந்து இந்தியா சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனா 7 வருஷமா இங்க படிச்சுட்டு இருக்க மாணவர் திரும்பி போக முடியாம இங்கே தூதரா நியமிச்சிட்டாங்களா அப்படின்ற விஷயங்களும் நமக்கு தெரியல. ஆனா லாங் ஸ்டாண்டிங் செக்யூரிட்டி, பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து கண்டிப்பா இந்தியா முன்வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தாலிபான்களோட அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னைக்குமே வந்து முழுமையா எடுத்துட்டு போக முடியாது. நமக்கு தேவையான விஷயங்கள் சாதிச்சுட்டு அந்த மாதிரி டிப்ளமேட்டிக்கா தான் தாலிபான் கிட்ட ஹேண்டில் பண்ணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவரைக்கும் அபிஷியலான எந்த ஒரு டிசிஷன் என்ன இந்தியா எடுத்திருக்காங்க அப்படின்றது தெரியல. அக்செப்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இது ஒரு முக்கியத்துவம், இது ஒரு முக்கியமான ஒரு திருப்பமா இந்தியா மற்றும் தாலிபான்கள் இடையான இந்த உறவுகள்ல இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நீ யாரா கோமாளின்ற மாதிரி இன்னைக்கு ஜஸ்டின் ட்ரூடோவே வந்து கிட்டத்தட்ட மக்கள், அவருக்கு வாக்களிச்சவங்க வாக்களிக்காதவங்க எல்லாருமே ஒரு காமெடியா தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப சமீபத்துல இந்த இந்து கோயில்ல வந்து நடந்த தாக்குதலுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை சம்பாதிச்சிருக்காரு. குளோபல் லீடர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து அவரை திட்டாத ஸ்டேட்மெண்ட் எல்லாமே விட்டாச்சு. ஸோ இது மட்டும் இல்லை, அங்க இருக்கிற சீக்கிய அமைப்பு தலைவர்களே சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க வந்து லிமிட்டை கிராஸ் பண்றீங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போராட்டக்காரர்கள் மேல ஸோ ஒரு போலீஸ்ல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறவரே வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாருன்னா அப்ப இன்னைக்கு எப்படி வந்து நிலைமை அங்க என்டையரா மாறி இருக்கு அப்படின்ற விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை விட இன்னைக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுனே தெரியல. இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்க பிரிவினவாதிகளுக்கு வந்து நீங்க இந்த அளவுக்கு வளர்த்து விட்டீங்க அப்படின்னா இன்னும் வளரவே இல்லை முழுசா. அதுக்குள்ளேயே இந்த வீடியோல ஒரு போராட்டம் மாதிரி அங்க ஒரு கேதரிங் மாதிரி நடந்துட்டு இருக்கு. எல்லா காலிஸ்தான் கொடிகள்லேருந்து அவங்க கலர்ஃபுல்லா என்டையர் சீக்கியர்கள் ஃபுல்லா அங்க இருக்காங்க. ஸோ அங்க வந்து ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு எல்லாத்தையுமே, அதுவும் பின்னாடி வாய்ஸோட வீடியோ எடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இங்க பாத்தியா இதுதான்டா எங்களோட நாடு, நீங்க வந்து நாங்க தான் வந்து கனடாவோட ஓனர்ஸ், ஸோ நீங்க வந்து எல்லாம் வெளியில இருந்து வந்திருக்கீங்க, திரும்பி போங்க, யூரோப்புக்கே திரும்பி போங்க, இங்கிலாந்துக்கே திரும்பி போங்கன்னு அவர் வந்து கெட் அவுட் ஆஃப் கனடா அப்படின்னு அவர் வந்து இங்கிலீஷ்ல அப்படியே திட்டிக்கிட்டே வீடியோ எடுக்கிறாரு எல்லாரையும். ஸோ அங்க இருக்கிற சீக்கியர்கள் தான், அங்க ஒன்றும் மற்ற நாட்டுக்காரங்களாம் யாரும் இல்லை ஒயிட் பீப்புள்ஸாவது இருக்காங்க பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஆனா அங்க வந்து ஒரு பூரிப்பாயிட்டாரு, இவ்வளோ சீக்கியர்கள் இருக்காங்க பாருங்க அப்படின்னு. ஒரு பூரிப்புல வந்து என்ன சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, white people will have to go back to Europe, Israel, England அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நாங்க தான் கனடாவோட ஓனர்ஸ் அப்படின்னு இப்ப இந்த சரேபிசின்ற ஒரு இடத்துல நடந்த போராட்டத்துல இந்த காலிஸ்தான் பிரிவினவாதிகள் பயங்கரவாதிகள் இந்த மாதிரியான ஒரு சில கேதரிங்ஸ்ல இப்படி தூண்டுற மாதிரியான விஷயங்களை மேற்கொள்றாங்க. ஸோ எவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க நீங்க. இன்னைக்கு வேற ஒரு இந்தியாவால் தேடப்பட்டு வர ஹர்தீப் சிங் நிஜாரோட ஒரு முக்கியமான ஒரு கூட்டாளி, அவனை வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஒரு இந்தியா சொல்லிக்கிட்டு இருக்க இந்த மாதிரியான ஒரு குற்றங்கள் கிரைம் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே கண்டுக்காம ஓட் பேங்க் பாலிடிக்ஸை வந்து நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க கையில. நாளைக்கு இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தா மாறும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவே ஒரு சாட்சி. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நிலைமை மாறி இருக்கு. ஸோ இதுக்கான காரணம் முழுக்க அவங்களுக்கு இவ்வளவு தைரியம் கொடுத்தது யாரு? இவ்வளோ விஷயங்கள் அங்க நடக்குது, இதை பத்தி எதையும் யோசிக்காம இவ்வளோ விஷயங்களும் அவங்க வந்து தைரியமா பண்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் நாளைக்கு இந்த பாகிஸ்தான் மாதிரி உங்களுக்கு நிலைமை திரும்புறதுக்கு ரொம்ப நாட்கள் எடுக்காது. இன்னைக்கு வின விதைச்சவன் வின அறுத்துக்கிட்டு இருக்கான்ற மாதிரி இன்னைக்கு பாகிஸ்தான் பண்ண எல்லா காரியங்களும் இன்னைக்கு அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு. தாலிபான்கள் வர்றதுக்கு எப்படி வந்து அவங்க வரவேற்றாங்க, இன்டெலிஜென்ஸ் சீஃப் வந்து அங்க போய் தாலிபான்களுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அங்க போய் லேண்ட் பண்ணி எல்லாம் இனி நல்ல குட் நியூஸ் தான் அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் யாருமே மறக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து இப்ப
வரலாறா மாறிடுச்சு. இனி இந்த தாலிபான்கள்னால ஏற்பட போற தாக்கம் சாதாரணமா இருக்க போறதுல பாகிஸ்தானுக்கு. இதே மாதிரியான விஷயங்கள் அங்கேயும் நடந்துடக்கூடாது. இனியாவது இப்ப கனடால இருக்கிற ஆட்சியாளர்கள் ஒன்றிணைஞ்சு இதை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். இவங்க ஒருத்தங்க தான் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் டிசைடிங் ஃபேக்டர்னு நினைச்சு எந்த ஒரு முடிவுகளும் எடுத்துடக்கூடாது. வர எலெக்ஷன்ல கண்டிப்பா இது ஒரு பெரிய ஒரு பிரதிபலிப்பு இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா ஜஸ்டின் ட்ரூடோக்கு எதிரான ஒரு வெறுப்பை வந்து மிகப்பெரிய லெவல்ல சம்பாதிச்சிருக்காரு. ஸோ அவர் கிட்டத்தட்ட இதுல காணாம போனா கூட ஆச்சரியப்படுத்தல. ஏன்னா சீக்கியர்கள் ஓட்டு சீக்கிய தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு போயிடுச்சுன்னா கூட கண்டிப்பா இவர் கூட்டணியும் இல்லை. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பேக் ஃபயர் ஆற ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவரை வந்து அடுத்த எலெக்ஷன்ல தூக்கணும் அப்படின்றதுக்காகவே. ஸோ எப்படி இந்த மாதிரியான ஓட் பேங்க் வந்து வேலை செய்ய போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதோட நான் இந்த வீடியோ நிறைவு செஞ்சுக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சதுன்னா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமா கீழே கமெண்ட்டை சொல்லலாம், இல்லை டைரக்டா மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த காணொலி பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.